சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்கு? ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வந்து சீக்ரெட் மசாலா. இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, சிக்கன் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே வந்து நான் வந்து இத்தனை வந்து போட்டுட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சிக்கன் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திடீர்னு தோணுச்சு கருவேப்பிலை சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம அதே மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்த்தலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு மசாலா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். வரமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் 2 வரமிளகா. காரமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். வாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் உள்ளே போட்டுடலாம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மற்றது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை சிக்கனுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நான் அரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் சிக்கன். ஸோ அரை கிலோ அளவுக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் இதை ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து பொரியணும் கருவேப்பிலை. அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து சாப்பாடு தகன்னு கொதிச்சுட்ருக்கு. இங்கே வந்து சிக்கனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் இதை ட்ரையாக வந்து பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பொடி. ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்ம சிக்கனை தாளிச்சு விட்டுடலாமா? வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு இருக்கிறதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் சோம்பும் ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அப்படியே அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு அரோமா வரும், அது நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். பேக்கெட்டில் இருக்கிறது போடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அதுக்கு இருக்கிற டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் அதில் மிக்ஸ் பண்ணும்போது அதோட பச்சை வாசம் கொஞ்சம் போனால் போதும், ரொம்பலாம் போக வேண்டாம். ஸோ இது கூட வந்து ஒரே தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் தான் போட்டிருக்கேன். ஒரே தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பு அதிகமாகிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அதில் போட்டிருக்கேன். இதில் போடும்போது அந்த எண்ணெயில் அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணும்போது பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். என்ன போடுறேன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதையும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த கலரு ரொம்ப பிடிக்கும். அது சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுடலாம். ஸோ நீங்கள் இதே மெத்தடில் மட்டனை வேக வச்சுட்டு இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மெத்தடில் மட்டனில் செய்யுங்க.
ஓகேவா? ஸோ சிக்கனை போட்டாச்சு. நல்லா இந்த எண்ணெயோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் மசாலா எல்லாமே. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆமா இதில பார்க்க முடியாது. கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இத வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து வெந்துரும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடிய உள்ள போட்டுட்டு, அந்த பொடி கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில மிக்ஸ் ஆயி, சிக்கன்ல மிக்ஸ் ஆயி வரும்போது, வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நல்லா வந்து எண்ணெயில மிக்ஸ் ஆயி, சிக்கன்ல கோட் ஆயி வரும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு, கடைசியா கொத்தமல்லிய தூவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா, சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். பட் எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். பாய். லவ் யூ ஸோ மச். ஹேப்பியா இருங்க, சேஃபா இருங்க. எல்லாரையும் ஹேப்பியா வச்சுக்கோங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.